ஆண்களுக்கு உள்ளத்தை மெருகாப்படுத்துங்க. உடலை வலிமையாகவும் உள்ளத்தை மெருகாகவும் இறைவன் படைச்சிருக்காரு. அதே ஒரு பெண்ணுக்கு உடலை மெருகாகவும் உள்ளத்தை வலிமையாக படைச்சிருக்காரு. அதனாலதான் ஒரு பெண் என்பவர் எவ்வளவு துன்பம் துயரத்தையும் தாங்கிக்கிறார். புரியுதா? ஒரு ஆண்னால துன்பம் துயரம் தாங்க முடியும். புரியுதா? இந்த மாதிரி 7ஆம் வீடு தெராசை கொடுத்த இடத்துல கிட்னி அப்படிங்கிறத ஒன்று. அதே பெண்ணுக்கு யூட்ரஸையும் கிட்னி கர்ப்பப்பை ரெண்டையும் கொடுத்துருக்காரு 7ஆம். எதுக்காக இந்த 7ஆம் வீட்டை நம்ம எடுக்கிறோம்? இந்த கிட்னி கர்ப்பப்பை இருக்கிறதுனால, இந்த 7ஆம் வீடை கிட்னி கர்ப்பப்பைன்னு இருக்கிறதுனால இது 7ஆம் வீடு சம விளைவு அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. அந்த சம விளைவுங்கிற பாவம் என்ன அப்படின்னா, இயற்கை எல்லா உறுப்பையும் தேவையான உறுப்பை மட்டுமே கொடுத்துருங்க. கிட்னியை மட்டும் ஆல்டர்னேட்டிவா எக்ஸ்ட்ரா ஒரு கிட்னி, ஒரு கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கிட்னியில ஃபங்க்ஷன் ஆகுது. இயற்கை எக்ஸ்ட்ரா உறுப்பு கொடுத்தது கிட்னி ஒண்ணுதான். புரியுதா? அதனாலதான் ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் அசால்ட்டா முடிக்கிறாங்க. இந்த 7ஆம் வீடு 2 வித ஃபங்க்ஷன் செய்யும். ஆல்டர்னேட்டிவ் ஒன்று தேடிட்டே இருக்கேன். ஒரு ஆணுக்கு மேசம் தலையாயிருது இல்லையா, ஒரு பெண்ணுக்கு துலாம் தலையாயிருது. எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு ஆண் என்பவனுக்கு நோய் உற்பத்தி ஆகிறது சிந்தனை சார்ந்த நோய்கள் தான் உருவாகும். சிந்தனை மன அழுத்தங்கள் மூலமாக அவர் நோய்கள் கிரியேட் ஆகும். பெண்ணுக்கு யூட்ரஸ்ல இருந்துதான் நோய் கிரியேட் ஆகும். புரியுதா? அதனாலதான் பெண் நல மருத்துவர், ஆண் நல மருத்துவர் அப்படின்னு 2 மருத்துவர். பெண்களுக்கு பார்க்கக்கூடிய முறை வேறு, ஆண்களுக்கு பார்க்கக்கூடிய முறை வேறு. ஆறு ராசி பெண்ணுக்கும் 6 ராசிக்கு ஆணுக்கும் கொடுக்குறா இல்லையா, அதை தொடர்ச்சியா கொடுக்குற. இந்த 6 ராசிகள் ஆண் ராசிகள், இந்த 6 ராசிகள் பெண் ராசி. இந்த 6 ராசிகள் ஆண் ராசிகள், 6 ராசிகள் பெண் ராசி. இந்த ஆண் தன்மை கொண்டதுங்கிறது என்ன? நெருப்பு ராசி, இது நெருப்பு ராசி, இது நெருப்பு ராசி, காற்று ராசி, இது காற்று ராசி, அந்த காற்று ராசியும் பெண் ராசி, காற்று ராசியும் நெருப்பு ராசியும் 2மே ஆண் ராசி. ஆனால் இந்த காற்று ராசியும் நெருப்பு ராசியும் வறண்ட
மலக்கு ராசி. இந்த காற்று ராசியும் நெருப்பு ராசியும் வறண்ட மலட்டு ராசி. இது பூமி ராசி, இது நீர் ராசி. இந்த மாதிரி ஆண் பெண் ராசின்னு பிரித்து அந்த நீர் நிலம் நெருப்புங்கிற பூதங்களோட பகுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கங்கா யமுனா காவேரின்னு ஏன் சொல்கிறோம் பேர் வச்சோம். பூமியை பூவா தேவின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் ஒரு பெண் பெயரை போயிட்டு நம்ம உச்சரித்து சொல்கிறோம்ல, ஏன் சொல்கிறோம்? அதே இது அக்கினி தேவன் தானே சொல்றீங்க, அக்கினி தேவின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? ஆண் தன்மை கொண்டது நெருப்பு, அதனாலே அது அக்கினி தேவன் அதை சொன்னான். புரியுதா? பூமியை வந்து பெண் தன்மை கொண்டது, அதனாலே பூமா தேவின்னு அதுக்கு பேர் வச்சோம். நதிகளுக்கு பூரா ஆறுகளுக்கு பூரா ஏன் பெண்களுடைய பேரை வைக்கிறோம்? அது பெண் தன்மை கொண்டது. அதனாலே பலனளிக்கும் ராசியில போய் பெண்ணுக்கு போய். ஆனா நம்ம பெண்ணை வந்து மதிக்கிறோமா? பலன்றது பூரா பெண் தானே. ஏன் ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு? அது வறண்ட ராசிங்கிறதுனால அது ஆதிக்கம் இருக்கு. புரியுதா? நெருப்புங்கிறது எப்பயுமே கமாண்டிங் பவர் தான். காற்றும் புகழ்ச்சிக்கு அடிமையானது. இந்த நெருப்பு ராசியும் காற்று ராசியும் எப்பயுமே மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து போகக்கூடிய இயல்பு இருக்காது. அதுதான், அது மாறாது. புரியுதா? அதே பூமி ராசியும் நீர் ராசியும் பெண்தன்மை உடையது, அதனால அது இணங்கி செல்லும். பூமியில நீ எதை போய் போட்டாலும் அது ஏத்துக்கிறதுல அது அப்படியே திருப்பி மூஞ்சில அடிக்குதா? அதே தண்ணிக்குள்ள போய் நீ எதை போட்டாலும் விசுக்குன்னு வாங்கிக்கிறதுல. அதுபோல பெண்களுடைய ராசிகள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையையும் இணங்கி செல்லும் தன்மையையும் அந்த பெண் ராசி கொடுக்கும். ஆண் ராசியில பிறந்தவர்களுக்கு சுயேட்சையா ஆணவம் அதிகாரம் இப்படித்தான் இருப்பாங்க. புரியுதா? அதுக்காக ஆண் தன்மை பெண் தன்மை அப்படின்னு ரெண்டு குவாலிட்டியை பகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆண் ராசியில ஒரு பெண் பிறந்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு இணங்கி செல்லும் தன்மை இருக்காது. அதுதான் அந்த இடத்துல பொருள் எடுத்துக்கணும். இவங்க ஜோசியங்க பூரா என்ன செய்றாங்க, இங்கே பிறந்தா ஆண் அம்சம், இங்கே பிறந்தா பெண் அம்சம், இவங்க வசதிக்கு வடிவமைச்சிருக்கேன். அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு ராசியில பிறக்குதுன்னா ஆண் ராசியில பெண் பிறக்கத்தையும் செய்யும், பெண் ராசியில ஆண் பிறக்கத்தையும் செய்வா. ஒரு ஆண் பெண் ராசியில பிறந்தேன்னா அவனுக்கு பெண்ணினுடைய இயல்பு மற்றவரோடு இணங்கி செல்லும் தன்மை இருக்கும். எல்லா ஆண்களுமே இணங்கி செல்லாமே இருக்காங்களா? ஏன் சிலர் இணங்கி செல்றாங்க? அவர் அந்த பெண்ணுடைய ராசியில இணங்கி போறார். இப்ப நான் விருச்சிக லக்னம் அப்படின்னா நான் வந்து ஆண், ஆனா பெண் ராசியில பிறந்திருக்கல, அப்ப விட்டு கொடுக்கும் தன்மை, இணங்கி செல்லும் தன்மை,
இதெல்லாம் இங்க இருக்கும். இதே இது நான் ஒரு காற்று ராசியில பிறந்திருந்தேன்னா எனக்கு ஏற்கனவே ஆணா பிறந்திருக்கேன். அங்க ஆண்தன்மையுடைய ராசியில இருக்கும்போது ஆணாதிக்கம் அங்க அதிகமாகும். ஒரு பெண் ராசியில ஒரு பெண் பிறந்தாங்க, அவளுக்கு பெண் தன்மை அதிகமாகும். அவர்கிட்ட நளினம், உணர்ச்சி வெளிக்காட்டுதல், அன்பு, பாசம் இதெல்லாம் அந்த பெண் ராசியில பிறந்த பெண்ணுக்கு இருக்கும். அதே ஆண் ராசியில பிறந்த ஒரு பெண்ணுக்கு அந்த நளினம் இருக்காது. அது ஒரு ஆண் தன்மையை போல சேரும். அதுக்காகவே அதை கொடுத்தாரு. ஆனால் ஜோசியங்க பூரா ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு இவர் ஐடென்டிஃபை பண்ணாரு. அதை பண்ணி நீ என்னத்தை கிழிக்க போற? ஒழுங்கா இருக்கிற அம்சத்தை தூக்கி இவங்க இஷ்டத்துக்கு நகட்டி முன்னாடியோ பின்னாடியோ போட்டு அங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. முதல்ல ஜோசியம் இந்த ஆணம்சம் பெண்ணம்சம்ங்கிற கான்செப்டே தவறு. இறைவனின் படைப்புல ஆண் பெண்ணுங்கிற 2 பேதங்கள்லதே படைக்கிறான். அதனுடைய ப்ராசஸ்லவே அங்க அழித்தன்மையிலே உருவாகுது. புரியுதா? அந்த அழித்தன்மை எங்க உருவாகுது? ஆண் ராசியில பெண் பிறக்கணும், பெண் ராசியில ஆண் பிறக்கிறதுனால இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும். அதுல தசாபத்திகள் தாய் தகப்பனுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த குழந்தை அங்கீன குறைபாடாவோ ஆண் பெண் மாற்றங்கள் ஏற்பட்டு அழித்தன்மையான குழந்தைகளாகவோ அந்த குழந்தை ப்ராசஸ் ஆகி வெளியே வருது. அப்ப ஆண் பெண்ணுங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணும்? ராசி சக்கரத்தில் வச்சா பயன்படுத்துறது? அப்படி பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்சிருச்சு.